ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பிரியாணி இலை, கல்பாசி, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பட்டை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக குக்கர் சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்த பிரியாணி மசாலாவையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறதுனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா எல்லாமே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி மட்டனும் வாங்கிக்கோங்க. அப்புறம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் இப்போ நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது 500 கிராம் உலக்கு. இதில் நம்மளுக்கு 2 உலக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதில் 1 உலக்கு மட்டும் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கறியை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது கறி நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்சு பண்ணும்போது உங்களுக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது மீதம் இருக்க 1 உலக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பாதி எடுத்து வச்சுருந்த புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அரிசி நம்ம ஊற வச்சுருந்தனால 1 விசில் வச்சாவே கரெக்டாக இருக்கும். 1 விசில் வச்சுட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்து உதிரியாக வந்திருக்கு. பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா சாதம் உடஞ்சி போயிடும். நம்ம சேனல் வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். சாதத்தை நல்லா கிளறி விட்டாச்சு. ரொம்பவே சுவையான மணக்க மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.